உங்க தூக்கத்தை யாராவது விலைக்கு வாங்குவாங்கன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சது உண்டா? ஒரு நல்ல கனவுக்கு நீங்க கொடுக்க தயாரான விலையும் என்னது? இந்த கதையில கனவு விற்க போன ஒரு ஆளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த கடிகாரம் இரவு 12 மணியையும் காட்டுச்சு. அந்த நகரோட அந்த பழைய குறுகிய தெருவுல எப்போதும் இல்லாத அமைதியும் நிலவுச்சு. அந்த தெருவோட முனையில இருந்த அந்த விசித்திரமான கடை பகல்ல யார் கண்லையும் படாது. ஆனா நள்ளிரவு நாளே ஒரு நீல நிற வெளிச்சத்தோட தானா திறந்து கொள்ளும். கடையோட பெயரு மங்களா ஒளிர்ந்துச்சு. கனவுகள் விற்கப்படும்னு. கடைக்குள்ள நுழைஞ்சா காதை அடைக்கிற அளவுக்கு பலவித ஒலிகளும் கேட்கும். கடிகாரங்களோட டிக் டிக் சத்தம், தூரத்துல கடல் அலைகள் மோதுவது போல ஒரு ஓசை, யாரோ முணுமுணுக்கிற குரல்கள், எல்லாத்துக்கும் மேல அங்க விசித்திரமான நறுமணமும் பரவி இருந்துச்சு. மழை நின்ற மண்ணோட வாசனையும் சிறு வயசுல சாப்பிட்ட பஞ்சு மிட்டாயோட தித்திப்பும் கலந்த வாசமும் இருந்துச்சு. கடையோட நடுவுல ஒரு பழைய மர நாட்காலியில அமர்ந்திருந்தான் நிலன். நரைத்த தலைமுடி, ஆழமான கண்கள், பார்க்க விசித்திரமான தோற்றமும் இருந்துச்சு. அவனோட கைகள்ல ஒரு காளி கண்ணாடி ஜாடியும் இருந்துச்சு. அப்போ கதவு தட்டுற சத்தமும் கேட்டுச்சு. கதவை மெல்ல திறந்தான் நிலன். வெளியே நின்னுகிட்டு இருந்தான் கார்த்திக். அவனோட கண்கள் சிவந்து, முகமும் சோர்ந்து, வாழ்க்கை மேல இருந்த முழு பச்சும் போயிட்டதையும் காட்டுச்சு. கடந்த 3 மாதங்களா அவனுக்கு சரியா தூக்கமே இல்லை. தூங்க போனாலே அவனோட பழைய காதலியோட நினைவுகளும் அவளை இழந்த வழியும் அவனை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. உள்ள வாங்க கார்த்திக், உங்களுக்காதான் காத்திருந்தேன் அப்படின்னா நிலன், குரல்ல எந்த சலனமும் இல்லாம. கார்த்திக்கும் அதிர்ந்து போய் உள்ளேயும் நுழைஞ்சான். உங்களுக்கு என் பேர் எப்படி, நான் இங்க வருவது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். நிலன் மெல்லிதான் சிரிச்சான். தூக்கத்து தொலைத்தவர்களோட முகவரி இந்த நகர்ல எனக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நிம்மதியான தூக்கமா அல்லது கடந்த காலத்தை மறந்துவிட்டு வாங்குற புதிய கனவு வேணுமா? எனக்கு நிம்மதிதான் வேணும். கடந்த 3 மாதங்களா என்னோட மூளை என்னை சுட்டு பொசுக்குது. நான் தூங்கையும் விரும்புறேன். ஆனா கனவுகள் என்ன நரகம் போல காட்டுது அப்படின்னா கார்த்திக் குரலும் உடஞ்சு போக. நிலன் எழுந்து போய் கடையோட சுவர்ல வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 கணக்கான கண்ணாடி ஜாடிகளை பார்த்தான். ஒவ்வொரு ஜாடிக்குள்ளையும் ஒரு நீல நிறமோ பொன்னிறமோ அல்லது அடர் சாம்பல் நிறமோ புகை போல சுழண்டுகிட்டு இருந்துச்சு. கனவுகள் வெறும் கற்பனை இல்ல கார்த்திக், அது மனுஷனோட நனவெளி, மனதோட வெளிப்பாடு. இங்க ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு விலையும் உண்டு. பணம் கிடையாது, உன்னோட நினைவுகளோட ஒரு பகுதி. கார்த்திக்கும் யோசிச்சான். எனக்கு எதையுமே நினைவுல வைத்துக்கொள்ள பிடிக்கவே இல்லை. என் காதலி என்னை விட்டு பிரிஞ்சு போன அந்த இறுதி நாள் நினைவை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு ஒரு நல்ல கனவை கொடுங்கன்னு கேட்டான். நிலனும் ஒரு சிறிய அடர் நீல நிற புகை சுழல்ற ஜாடியையும் எடுத்தான். அதை பார்த்ததுமே கார்த்திகோட முகத்துல ஒரு அமைதி பரவுவது போல இருந்துச்சு. இது ஒரு விசித்திரமான கனவு அப்படின்னா நிலன். இதுல நீ ஒரு பறவையா மாறுவ, வானத்துல சுதந்திரமா பறப்ப. கீழே உன்னை சுற்றி உள்ள உலகம் மிக சின்னதா தெரியும். ஆனா எச்சரிக்கை, இந்த ஜாடியை நீ திறந்தா உன்னோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான கணக்கோட ஞாபகம் நிரந்தரமா உன்னை விட்டு போயிரும். பரவாயில்ல, அந்த வலி மிகுந்த நினைவுகள் என்னை உயிரோட கொள்றதை விட ஒரு மகிழ்ச்சியான ஞாபகம் என்னை விட்டு போவதே மேல் அப்படின்னா கார்த்திக்கும் உறுதியா. நிலனும் ஜாடியோட மூடியையும் திறந்தான். அடுத்த நொடி அந்த ஜாடியிலிருந்து வெளிப்பட்ட நீல நிற புகையும் நேரா கார்த்திகோட நெச்சியையும் தொட்டுச்சு. அவனோட கண்களும் சொருகுச்சு. அவன் அப்படியே அந்த மர நாற்காலிலையும் சரிஞ்சான். கார்த்திக்கு இப்ப தன்னை சுற்றியுள்ள உலகமும் தெரியல. அவன் ஒரு பிரம்மாண்டமான நீல வானத்துல மிதந்துகிட்டு இருந்தான். கீழே பசுமையான மலைகள், வெள்ளி போல மின்ற நதிகள், அவனுக்கு சிறகுகள் கூட முளைச்சிருந்துச்சு. அவன் நினைச்ச திசையெல்லாம் பறந்தான். எங்க பார்த்தாலும் ஒரு சொர்க்கபுரி போன்ற அமைதி. அவனுக்குள்ள இருந்த அந்த பாரம் மொத்தமும் கரைஞ்சு போச்சு. அவனால ஆழமா சுவாசிக்கையும் முடிஞ்சுது. பல மாதங்களுக்கு பிறகு அவனோட மனமும் லேசா இருந்துச்சு. அப்போ அவனோட காதலி அவன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்ன அந்த முதல் வார்த்தை அவனோட காதல மங்களா எதிரொலிச்சிச்சு. கார்த்திக், நான் உன்னை எப்போதுமே மறக்க மாட்டேன்.
திடீர்னு கார்த்திக்கும் கண் விழிச்சான். அவன் இப்போ அதே பழைய கடையில தான் இருக்கான். நிலனும் அவனுக்கு எதிரே நின்று ஒரு கோப்பையில சூடான தேநீரையும் நீட்டினான். எப்படி இருந்தது பயணம் அப்படின்னு நிலனும் கேட்டான். கார்த்திக் தன்னோட கைகளையும் பார்த்தான். அவனுக்குள்ள இருந்த அந்த தாங்க முடியாத வலி இப்போ இல்லை. ஒரு லேசான வெறுமை மட்டும் இருந்துச்சு. ஆனா அந்த வலி இல்லை. அவன் முகத்துல ஒரு நிம்மதியான புன்னகையும் தோன்றுச்சு. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நிம்மதியா மூச்சு விட்டேன் அப்படின்னா கார்த்திக் கண்கள்ல நீரோட. நல்லது. ஆனா உன்னை நினைவுல வச்சுக்கோ கார்த்திக். கனவுகள் உன்னை தற்காலிகமாக தான் காப்பாத்தும். நிஜத்தை எதிர்கொள்ற தைரியத்தை நீ தான் உருவாக்கிக்கிறணும் அப்படின்னா நிலன். கார்த்திக்கும் தலையசைச்சிட்டு கடையை விட்டு வெளியே வந்தான். அவன் வெளியே வந்ததும் அந்த பழைய கடை மெல்ல மறைஞ்சிச்சு. அந்த இடத்துல ஒரு வெச்சு சுவரும் ஒரு சிறிய மரக்கிளையும் மட்டுமே மிஞ்சி இருந்துச்சு. கார்த்திக் வானத்தையும் பார்த்தான். விடியற் காலத்தோட முதற் கதிர் அவனோட முகத்திலையும் பட்டுச்சு. அவனுக்குள்ள இப்போது ஒரு புதிய பலமும் பிறந்திருந்துச்சு. ஆனா அதே தெருவோட மறுமுனையில தூக்கமின்றி தவித்த மற்றொரு மனிதன் அந்த தெருவுல அலைஞ்சுகிட்டு இருப்பதையும் அவன் கவனிக்கவே இல்லை. சில அடிகள் தள்ளி அந்த மாயக்கடை இப்போ வேற ஒரு மூலையிலையும் மங்களா ஒளிர தொடங்கி இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை பார்க்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.